அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அது மாதிரி நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் இயற்கை மருத்துவத்தின் மீது மக்களுக்கு நிறைய நாட்டங்கள் வருது. அது மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள், அரிய வகையான மூலிகைகள்லாம் அழிவை நோக்கி கொண்டு போயிருக்கிற இந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம ஒரு மூலிகைகளையும் பாரம்பரியமான நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை எல்லோரும் பயனடைகின்ற நோக்கத்தில் நம்ம ஒரு தகவலை வழங்கி வரோம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அற்புதமான அழிஞ்சு வரும் பாரம்பரியமான மூலிகை. அது பார்த்திங்கன்னா உணவான உள்ள ஒரு கீரை வகை தான். அது பேருக்கு செவ்வாகத்தின் பேர். இந்த செவ்வாகத்தி இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அந்த செவப்பு அகத்தியினுடைய கீரை, அந்த பூக்கள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அற்புதமான மருத்துவத்தன்மை பொருந்திய ஒரு மூலிகை. இது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. கர்ப்பப்பை கோளாறுகள், மலட்டுத்தன்மை போக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி நம்மளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய மலக்குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியே கொண்டு வரும். ஆசனவாய் கடுப்பு, பசியின்மை, மந்தம், இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வகத்தி பூ கூட்டு பண்ணி நம்ம சாப்பிட்டுன்னு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் இப்போ நம்ம ஒன்றா சொல்லின்னு வரோம். ஏன்னா இது மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள், இது மாதிரியான ஒரு அரிய வகை அபூர்வமான மூலிகைகள்லாம் அழிவை நோக்கி கொண்டு போயிருக்குது. அதனால் இதெல்லாம் நாங்கள் கட்டி காத்து வளர்த்து இன்றைக்கி அதனுடைய பாரம்பரியத்தை நம்ம கட்டி காக்கணும். மூலிகைகளுடைய அழிவுகளை பாதுகாக்கணும் நோக்கத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு அரிய வகையான மூலிகை தாவரங்கள்லாம் நம்ம இப்போ வளர்த்து வரோம். அதில் இன்றைக்கி இந்த சிவப்பு அகத்தியை பற்றி இப்போ நம்ம பேசின்னு வரும்போது அதனுடைய பூக்கள் ரொம்ப அற்புதமாக சிவப்பு நிறத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அகத்திக்கீரையினுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்ணிறமாக இருக்கும். இந்த சிகப்பு அகத்தி ரொம்ப அரிய வகையான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கீரை இது. இந்த கீரையை நம்ம 15 நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை துளூர் கீரைகளாக சாம்பார் அல்லது பொரியல்லாம் நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த பூக்கும் காலகட்டங்களில் இந்த பூக்கள் நடுவில் இருக்கிற அந்த மகரந்த காம்பை எடுத்துகிட்டு இதழ்களை மட்டும் எடுத்து சேகரித்து நம்ம சிறுபருப்பு அல்லது துவரம்பருப்போடு சேர்த்து கூட்டு அல்லது மசியலாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதிக உதிரப்போக்கு, மாதவிடாய் கோளாறுகள், இது மாதிரியான சூதக்கட்டு, இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த செவ்வகத்தி பூக்கு உண்டு. இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இப்போ இந்த பூவை நம்ம நேரடியாக காமிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா இதுதான் சிவப்பு அகத்தி பூ. இந்த பூ பார்த்திங்கனாக்கா எப்படி கொத்து கொத்தாக நல்ல அழகாக இருக்குது. இது நம்ம வெண்ணிற பூக்கள் தான் பார்த்துருப்போம். இதுதான் செவ்வகத்தியினுடைய பூ. ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு அழிவை நோக்கி உள்ள ஒரு மூலிகை மரம் இது. இந்த சிவப்பு அகத்திலாம் ரொம்ப அழிவை நோக்கி இருக்குது. இதனுடைய பூக்கள் பார்க்கும்போது அழகாக நல்ல சிவந்த மலர்களை கொண்ட ஒரு கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மை உண்டு. வெள்ளை அகத்தி பூ மாதிரியே சிவப்பு அகத்தியும் இது நல்ல ஒரு மருத்துவத்தன்மை பொருந்திய ஒரு மூலிகை பூ. இந்த கீரையை நம்ம சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், அல்லது கூட்டு பொரியலாகவும் வைத்து சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதிகமான உதிரப்போக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள் நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த மலக்கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இந்த பூக்கு உண்டு. இது தீநீராகவும் நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான பூ. இந்த சிவப்பாகத்தி ஒரு வலிமை மிக்க ஒரு பூவாக இருக்குது. பெண்கள் மலட்டுத்தன்மையிலேருந்து கர்ப்பப்பை பிரச்சனை சிறப்பான ஒரு பூவாக இருக்குது. இது எல்லாம் நம்ம தோட்டத்தில் இப்போ ஒரு 600 வகையான மூலிகைகள் 2 ஏக்கரில் பயிர் பண்ணி வளர்த்து வரோம். அதில் இன்று பூக்கும் காலகட்டத்தில் இப்போ நம்ம தோட்டத்தில் பூத்து தயார் இருக்குது. இந்த ஒரு சிவப்பகத்தியை இந்த நிகழ்ச்சியில் காமிச்சிருக்கோம். இந்த அகத்திக்கீரையை நம்ம இது பூக்கும் காலங்கள்லாம் இந்த பூக்களை கீழே விடாமல் நம்ம எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு உண்டான முக அழகு பவுடர்லேயும் இது சேர்க்கலாம். இதனுடைய பூக்களை நிழல் நோட்டத்தில் பண்ணி இதோட நம்ம இந்த சோத்துக்கத்தாழை பவுடர், அதுக்கப்புறம் ஜாதிக்காய், இது மாதிரி நாயுரிலாம் சேர்த்து பவுடர் பண்ணி பன்னீரில் குழைத்து போடும்போது முக அழகும் முக சுருக்கும் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சிவப்பு அகத்திக்கு உண்டு. இது ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான மூலிகை. இதை எல்லோரும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிவப்பு அகத்தி நம்மளுடைய பாரம்பரிய ஒரு உணவு முறையான ஒரு மூலிகை மருத்துவம். இந்த மூலிகை மருத்துவத்தில் இந்த சிவப்பு அகத்தியை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் காமிச்சு இதை இதனுடைய பயன்கள் இதெல்லாம் எப்படி நம்ம அழிவை நோக்கி போகக்கூடிய தாவரங்கள்லாம் நம்ம எப்படி கட்டி காப்பாற்றி பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த பூக்களை பூக்களினுடைய தன்மையும் அதனுடைய கீரைகள் அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம். இது ஒரு அற்புதமான ஒரு அரிய வகையான
ஒரு மூலிகை. இதனுடைய பயன்கள் வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில் எல்லோரும் பயனடைகிற மாதிரி எளிமையாக நம்ம வீட்டில் உணவு முறையாகவே நம்ம வந்து செய்து நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவ முறையான ஒரு பூ இது. இது அகத்திக்கீரையினுடைய ஃபேமிலி. இதுக்கு வந்து செவ்வகத்தி, அது நம்ம சாதா வெள்ளை அகத்தி வந்து வெண்ணிற பூக்களை வந்து கொத்து கொத்தாக பூக்கும். இந்த சிவப்பு அகத்தி ஒரு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூவாக இருக்குது. இது வந்து நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி தீநீராக்கி நம்ம சிறிது தேன் மிளகு விட்டு குடிக்கலாம். குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு பெருமல், பசியின்மை, வயிற்றில் வந்து பூச்சி மலைக்கிருமிகள் இருக்கும், அதெல்லாம் வந்து போக்கக்கூடிய தன்மை உண்டு. முக அழகுக்கும் வந்து இந்த பூவை வந்து நம்ம சூரணித்து முல்தானி மட்டி, கத்தாழை இது மாதிரியான முகத்துக்கு உண்டான அந்த மூலிகை அழகு பவுடர்லேயும் நம்ம வந்து சேர்த்து மூலிகைக்கும் வந்து நம்ம முகத்துக்கும் வந்து போடும்போது முகம் வந்து பொலிவாகும். நல்ல கலரை, சிவப்பு நிற கலரை உண்டு பண்ணும். அது மாதிரி தோல் சுருக்கம், கருவங்கு, முகத்தில் வந்து சருமம் சார்ந்த பிணிகளை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மையை வந்து இந்த சிவப்பு அகத்திக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் வந்து இந்த சிவப்பு அகத்தியினுடைய பயன்களையும் இதை மாதிரியான கீரை வகையில் உள்ள மூலிகைகள்லாம் நம்ம வளர்க்கணும். வீட்டுங்களில் வளர்க்கும் போது அதனுடைய பயன்கள், அதனுடைய தன்மைகள்லாம் நாம் உணரலாம். நம்ம வந்து இது மாதிரிலாம் உணவு முறையாக எடுக்கும்போது எந்த விதமான நோய்களும் எந்த விதமான தாக்குதலுக்கும் நம்ம வந்து ஆளாக மாட்டோம். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பூ. இது அகத்திப்பூ. இந்த பூவை இந்த நிகழ்ச்சியில் காமிச்சு அதனுடைய தன்மையை வந்து நம்ம விளக்கி சொல்லியிருக்கோம். எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.